நமது ஃப்ரெஷர்ஸ் டே விழாவிற்கு வாழ்த்துரை வழங்க நமது மகாத்மா கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ஜெய் கணேஷ் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மகாத்மா கல்வி குழுமத்தின் நிறுவனர் தாளாளர் அவர்களுக்கும், மகாத்மா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர், துணை முதல்வர், மகாத்மா பொறியியல் கல்லூரியின் முதல்வர், மகாத்மா கேட்டரிங் கல்லூரியின் முதல்வர், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரங்கினில் அமர்ந்திருக்கக்கூடிய விழாவின் நாயகர்களாகிய இந்த மகாத்மா பாலிடெக்னிக் கல்லூரியின் 2024-25 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர்கள், அவர்தம் பெற்றோர் மற்றும் இவ்வளாகத்தில் பணியாற்றக்கூடிய இருபால் பேராசிரியர் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரெடி லேட்டு, இன்னும் நேரம் அதிகமாக போய்கிட்டு இருக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான், அதிகமான நேரம் எடுத்துக்க விரும்பலை. பொதுவாக நான் தமிழில் சொல்கிறது தான் பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வர் ஆங்கிலத்தில் சொன்னார். அதாவது ஒரு புது என்விரான்மெண்ட், இன்னிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய புதிய மாணவர்களுக்கு புது என்விரான்மெண்ட்டு. அந்த என்விரான்மெண்ட் அப்படிங்கக்கூடியது பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி அப்படிங்கக்கூடிய அடுத்த நிலை. ஆனால் கல்வியில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அப்படிங்கக்கூடியது அதனுடைய நிலையில் தான் மாறுபாடு இருக்குது. 10ஆம் வகுப்போ இல்லை 12ஆம் வகுப்போ ஒரே பாடத்திட்டத்தை எல்லா வகுப்புலையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இங்கே வரும்பொழுது துறை சார்ந்த படிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் துறை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் வாழ்க்கை அப்படிங்கக்கூடியது எப்படி ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்குமோ, அதே மாதிரி கல்வியிலையும் ஒவ்வொரு துறையிலையுமே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் தொழில்முறை கல்வி அப்படிங்கக்கூடியது ஏற்ற இறக்கங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமே ஒழிய அது என்றைக்குமே ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடியதாக இருக்காது. இன்றைக்கி நம்ம இருக்கோம், யார் ஒருத்தராவது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கனவுல சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லை ஒரு வளாகம் கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது. அப்போ அந்த துறை வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நான் நடந்து போகிறேன், சைக்கிளில் போகிறேன், பைக்கில் போகிறேன், பஸ்ஸில் போகிறேன், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் யாரும் இருக்க போகிறதில்ல. ஒரு இருசக்கர வாகனமாவது வாங்கணுங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் இருக்க போகிறதில்ல. அப்போ மெக்கானிக்கல் துறையினுடைய வளர்ச்சி இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அது என்றைக்குமே குறைய போகிறதில்ல. அதே மாதிரி நம்மளுடைய வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரியானது ஏசியோ ஃபேனோ இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் பயன்படுத்தும் பொழுது எலக்ட்ரிக்கல் துறையும் வளர்ந்துக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நவீன தொழில்நுட்பத்துக்கு போகும் பொழுது எலக்ட்ரானிக்ஸ் துறை வளர்ச்சியில் தான் இருந்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கணினித்துறை அப்படிங்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகள்லையுமே ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில். அப்போ ஒவ்வொரு துறையிலையுமே அதனுடைய வாய்ப்புகள் அப்படிங்கக்கூடியது நம்ம படிக்கிறது அப்படிங்கக்கூடியது பரீட்சைக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பாடத்திட்டம் ஓகே. ஆனால் தேர்வுகளில் மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இந்த பாடத்திட்டத்தை பயன்படுத்திடுறோம், முடிஞ்சிருது, தரவரிசையில் வந்துடுறோம், நிர்வாகத்தில் பாராட்டுகளை வாங்கிடுறோம். ஆனால் வெளி உலகம் இதை தாண்டி நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் நிறையா இருக்குது. இந்த பாடத்திட்டம் ஒரு 10 ஆண்டுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடியது 20 ஆண்டுகால மாறுதலை தாண்டி போயிட்டுருக்கு. அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை இந்த பாடத்திட்டங்களையும் தாண்டி தகவல்களை நம்ம அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த பழைய படத்தில் இந்த திருவிளையாடலில் கேள்வி கேட்பார். நாகேஷ் கேள்வி கேட்க சிவாஜி பதில் சொல்லுவார். பிரிக்க முடியாதது அப்படின்னு எது அப்படின்னாக்க எதுகையும் மோனையும்னு அழகாக சிவாஜி தமிழில் சொல்லுவார். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்திட்ட பிரிக்க முடியாதது அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னாக்க மாணவனும் செல்ஃபோனும். நிச்சயமாக இது ரெண்டையுமே இன்றைக்கி எங்கேருந்துமே பிரிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்குது. ஆனால் இதை ஆக்கப்பூர்வமான சூழ்நிலைக்கு பயன்படுத்துகிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி பயன்படுத்தினோம் அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு முதல் படியை நம்ம எடுத்து வைக்கிறோம். இன்னொருத்தவங்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்கள் அப்பா எனக்கு சரியான படிப்பு கொடுக்கல, அந்த வசதி கொடுக்கல, இது செய்யலை, நான் படிக்கிற நிர்வாகத்தில் எனக்கு இந்த வசதி இல்லை, எனக்கு வர்ற ஆசிரியர்கள்ட்ட இது சரியானதாக எனக்கு கிடைக்கல, இதெல்லாம் பொய். நம்ம அதுக்கான முதல் முயற்சியை எடுத்து வைக்கலை அப்படிங்கக்கூடியது தான் உண்மை. ஸோ முதல் முயற்சியை நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னாக்க எப்போதுமே வாய்ப்புகள் 2 விதமாக சொல்லலாம். ஒன்று, நம்மளை தேடி வர்றதை பயன்படுத்துறது ஒரு ரகம். இன்னொன்று, அந்த வாய்ப்புகளை நம்மளாக தேடி போகிறது. இப்போ ஒரு நீர்நிலையில் போகிறோம், பார்க்குறோம், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன்.
ஒரு பருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குளக்கரையிலையோ ஏரிக்கரையிலையோ மேலே ஒரு நதி நீர்லையோ பார்த்தோம் அப்படின்னாக்கா மேலே தொடர்ந்து வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது பொழுது போகாமல் வட்டம் அடிக்கலை, அது தன்னுடைய பார்வையை கீழே பூமியில் அந்த நீர்நிலையில் வச்சிட்ருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் எப்போ வரும், அந்த வாய்ப்பு எப்போ வருது, வந்த உடனே மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா விரிக்கக்கூடிய சிறகுகளெல்லாம் மடிச்சுட்டு நேராக உள்ளே வரும், அந்த மீனை கவ்வும், காலில் எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு போயிடும். இன்னொரு விதம் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த நீர்நிலையில் தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கும் கொக்கு, எப்படா நமக்கான மீன் வெளியில் வருது, வந்த உடனே இந்த இடத்துல இருந்து அப்படிங்கக்கூடியது. ஸோ வாய்ப்புகள் ரெண்டு விதம். ஒன்று வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது கொக்கு மாதிரி, இல்லை அந்த வாய்ப்பை நம்ம தேடி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய முயற்சி இருக்கும் பொழுது தான் நம்ம எதிர்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும். அப்படி ஒரு நிலையை நீங்கள் அடையும் பொழுது தான் பெற்றவங்க பெரும்பாலும் இன்றைக்கி யாருமே பிள்ளைங்கள்ட்ட தன்னுடைய கஷ்டங்கள் எதையும் சொல்கிறதில்ல. சொல்லியிருந்தாங்கன்னாக்கா நம்ம ஒரு விதத்தை மாறி இருப்போமோ என்னவோ தெரியலை. அந்த கஷ்டங்களை சொல்லாமல் வளர்த்து கொண்டு வர்றது எதுக்கு அப்படின்னாக்க நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சு அந்த கஷ்டத்தினால அவனுடைய எதிர்காலம் வீணாயிடக்கூடாது, அவன் நல்ல நிலைமைக்கு வரணும். நீங்கள் ஒரு நல்ல நிலைமை அடையும் பொழுது அந்த கஷ்டத்துக்கெல்லாம் தாண்டி அவங்க கண்ணில் ஒரு 2 சொட்டு ஆனந்த கண்ணீர் வரும். அந்த சூழ்நிலையை உங்கள் பெற்றவங்களுக்கு கொடுங்க. உங்களை நினச்சி கஷ்டப்படக்கூடிய இல்லை வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காமல் உங்களால் பெருமைப்படக்கூடிய ஆனந்த கண்ணீரை உங்கள் பெற்றோர்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுங்க. அது இந்த 3 வருஷத்துலையும் சாத்தியமாகும், அதை தாண்டியும் சாத்தியமாகும். எப்போதுமே வாய்ப்புகளை உருவாக்குங்க, வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த தொழில்நுட்ப கல்வியில் இருக்கக்கூடியவங்க வேலை தேடக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேருந்து உங்களை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக மாற்றிக்கோங்க. அதை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா என்டர்பிரினியர் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அரசாங்கத்தில் தொழில் முனைவோராக இருக்கிறதுக்கு அரசாங்கம் எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுக்குது. நம்ம சாதாரணமாக வீட்டில் சமையல் பண்ணும்பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சக்தி மசாலா, இந்த ஆச்சி மசாலா இதெல்லாம் பார்த்துருப்போம். அது எல்லாமே இருக்காது, மஞ்சப்பொடியோ இல்லை மிளகுத்தூளோ மல்லித்தூளோ எதுவாக இருந்தாலும். அவங்க ஒரு காலத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 5 லட்சம் ரூபாயை அரசாங்கத்தினுடைய தாட்கோவில் 5 லட்சம் ரூபாயை லோனாக வாங்கி தான் அவங்களுடைய தொழில் நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த தொழில் நிறுவனம் அப்படிங்கக்கூடியது உலகம் பூரா பறந்துருச்சு. அந்த மசாலா இல்லாத வீடு இல்லை, மசாலா இல்லாமல் எங்கேயும் இல்லை, 5 லட்சம் ரூபா முதலீடு இல்லை, எத்தனையோ 1000 கோடிக்கு போயிருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பு அப்படிங்கக்கூடியது எல்லா துறைகளையும் உருவாக்கி தரக்கூடியதை நம்ம பயன்படுத்திக்கிறதெல்லாம் நம்மளுடைய வெற்றி இருக்குது. ஸோ இன்றைய துவக்கம் அப்படிங்கக்கூடியது துவக்கமாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வெற்றி படிகளுடைய ஒரு ஆரம்ப படிநிலையாக முதல் படி எடுத்து வைக்கிறீங்க. அந்த முதல் படி 3 வருஷம் முடிவில் நிச்சயமான ஒரு வெற்றி படியாக உங்கள் பெற்றோருக்கு ஆனந்த கண்ணீரை கொடுக்கக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துக்கு தேவையான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கக்கூடியதை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி, புதிய மாணவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய என்ன எதிர்பார்ப்புகளோடு இங்கே வந்திருக்காங்களோ அந்த எண்ணங்கள் எல்லாமே ஈடேறணும் அப்படிங்கக்கூடியதை மனதார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி.